கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையும் நியாய தீர்ப்பும் என்ற தலைப்பின் கீழாகத்தான் நாம் இந்த ஆய்வை எஸ்கட்டாலஜி என்ற பாடத்தை நாம் தியானித்து வருகிறோம். வருகை தாமதிக்குமா? ஏன் தாமதிக்கிறது? இதற்குரிய தீர்க்க தரிசனம், முதல் வருகை இரண்டாம் வருகைக்குரிய தீர்க்க தரிசனங்கள் என்ன சொல்லுகிறது? இந்த இரண்டாம் வருகை ரெண்டு பிரிவாக இருக்குமா என்று ஆய்வு செய்யும்போது, பிறப்பில் 2 வகை, பரமேறுதல் 2 வகை, எனவே வருகையிலும் 2 வகை இருக்கிறது என்பதையும் நாம் ஊர்ஜிதம் செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். எனவே ரகசிய வருகை, பகிரங்க என்று 2 பிரிவாக நாம் பிரிக்கிறோம். அதைத் தொடர்ந்து 3 வித ஊர்ஜிதங்கள், 7 வித நிகழ்வுகள், இதோடு கூட இந்த பாடம் நிறைவு பெறுகிறது. அதற்கு பின்பாக முதலாம் உயிர்த்தெழுதல், இரண்டாம் உயிர்த்தெழுதல், ரெண்டு பிரிவுகளை உள்ளடக்கியதாக இந்த பாடங்கள் அமைந்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்குறோம். இதில் நம்ம கடந்த வகுப்பில் இந்த 3 வித ஊர்ஜிதங்களை நாம் மேலோட்டமாக நாம் பார்த்தோம். அதில் இன்னும் கொஞ்சம் ஆழமாக இந்த நாளிலே நாம் பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதற்கு முன்பாக இந்த சில காரியங்களை நம்ம கேட்பதோடு மாத்திரம் அல்லாதபடிக்கு அதை வசனங்களோடு கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அதோடைய சரியான தீர்மானம் இன்னதென்பதை குறித்து நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஏனென்று கேட்டால், இந்த அத்திமர ஓமை என்று சொல்லும்போது, இந்த அத்திமர ஓமையிலே நாம் நேரடியாக நாம் அத்திமரம் என்று சொன்னால் இஸ்ரேல் என்று நாம் எடுத்துக்கொண்டு, இஸ்ரேல் சுதந்திரத்துள்ளி விடும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்துவிட்டார் என்ற கருத்தை மையமாக வைத்து இருக்கக்கூடிய போதனைகள் அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் இந்த மத்தேயு 24 அதிகாரம் ஆகட்டும், லூக்கா 21 அதிகாரம் ஆகட்டும், இந்த 2 அதிகாரத்திலும் அவர் அத்திமரத்தை இஸ்ரேல் மக்களோடு தான் இணைத்து காட்டியிருக்கிறார் என்று நாம் சொல்ல முடியாது, வாதிடவும் முடியாது. ஏனென்று கேட்டால், நாம் ஏற்கனவே ஒரு சில உதாரணங்களை நாம் சொன்னால் அது இலகுவாக நாம் புரிந்து கொள்ள ஏதுவாகும். நாம் ஏற்கனவே ஒரு வசனம் நமக்கு தெரியும், ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழையும், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை காட்டிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் இலகுவாக போய்விடும் என்று சொல்வதாக மார்க் 10 அதிகாரம் 25 வசனத்தில் நம்ம படிக்கிறோம். அப்போ இதில் எதை கூட இணைச்சி பார்க்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒட்டகம், ஊசிக்காது, இந்த ரெண்டையும் ஐஸ்வர்யவான், பரலோகம், இது 2 தான் இணைச்சிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதை வச்சுட்டு நாம் அதுக்கு ஒரு வியாக்கியானம் கொடுக்குற அளவுக்கு, ஒட்டகங்கிறது அரபு தேசத்தில் தான் ஜாஸ்தி, அரபு தேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப தாழ்மையாக இருந்தாங்கன்னா எப்படி ஊசிக்கு அதுக்குள்ளே ஒட்டகம் போகுமோ அந்த மாதிரி அரபு தேசத்தில் தாழ்மையாக இருக்கும்போது ஐஸ்வர்யவானும் பரலோகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஐஸ்வர்யவான்களாகத்தான் அரபியர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு வியாக்கியானம் கொடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் அது சரியான வியாக்கியானமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அது சொந்த விளக்கத்துக்கு உட்பட்டது என்பதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நம்ம மேற்கே மேகம் வரும்போது மழை வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க. அதே மாதிரி தென்றல் வீசும்போது உஷ்ணம் உண்டாகும்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஆனால் இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களுக்கு நிதானிக்க உங்களால் முடியலையா அப்படின்னு என்ன பண்ணுறாரு இயேசு கிறிஸ்து? அந்த லூக்கா 12 அதிகாரத்தில் 54-50 வசனங்களை அந்த இடத்துல சொல்லுவதை நம்ம பார்க்குறோம். இப்போது இதை நேரடியாக என்ன பண்ணுறாரு, அந்த இடத்துல இணைக்கிறார். எதோடு கூட இணைக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அது மேற்கே மேகம் எழும்புகிறது, அது மழை வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ மேற்கே மேகம் எழும்புறதுக்கும் மழை வருவதற்கும் இணைத்து காட்டுகிறார். அதே மாதிரி தென்றலும் போது உங்களுக்கு தெற்கே இருந்து வரக்கூடிய காற்று, தென்றல் காற்று, தெற்கே இருந்து வரக்கூடிய காற்று, அதை வரும்போது உஷ்ணம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு நம்ம ஒரு வியாக்கியானம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேற்கும் போது சூரியன் அஸ்தமிக்கிற இடம், சூரியனாக இயேசு கிறிஸ்து மறையும் போது உங்களுக்கு அக்கினி மழை அழிவு வரும் என்று ஒருவேளை நாம் வியாக்கியானம் கொடுக்கலாம். அதுபோல் தெற்கு இருந்து வரக்கூடியது தென்றல் காற்று, வடக்கு பரலோகம், தெற்கு
தேய்கிறது, அது பூமி. பூமியில் வஞ்சகபோதமாய் காற்று அடிக்கும்போது உஷ்ணம் என்று அழைக்கப்படுகிற அழிவு வரும் என்று சொல்லுவதற்காகவும் வாய்ப்புண்டு. ஆனால் இதெல்லாம் நம்ம வியாக்கியானத்தின்படி ஒருவேளை அது சரியாக காணப்படலாம். ஆனால் வசனத்தின்படி சரியாக இருக்குமா என்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதனால தான் எப்பயுமே வசனங்களை கேட்டால் கேட்குறதோடு மாத்திரம் இல்லாதபடிக்கு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால்தான் நாம் நற்குணசாலிகளாக மாற முடியும். ஆனால் நம்ம ஒரு கான்செப்டை நம்ம வச்சுக்குவோம், இது என்ன நம்ம ஏற்கனவே நம்ம இப்படி படிச்சிருக்கிறோம், இவர் ஏற்கனவே வசனம் இருக்கே, இப்போ அத்திமரங்கிறது இஸ்ரேலுக்கு வசனம் நேரடியாக இருக்குது, அப்புறம் எதுக்கு இவர் அப்படி கிடையாது அப்படி இவர் சொல்கிறாரு அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம யார் சொன்னாலும் சரி அப்படி போகாத படிக்க அந்த வசனத்தை எடுத்து ஆய்வு செய்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அந்த சொல்லும்போது அத்திமரத்தில் ஒரு உண்மையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அவ்வளோதான், பிளெயினாக சொல்லிட்டாரு. அத்திமரமோ மற்ற எல்லா மரங்களையும் பாருங்கள், இதெல்லாம் துளிர் விட்டுச்சுன்னா உங்களுக்கு கோடை காலம் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் எப்படி ஆரம்பிக்கிறாரு, இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த ஏற்கனவே இந்த வஞ்சக போதகம் வஞ்சிக்கப்படுவீர்கள் தான் ஆரம்பிக்கிறாரு. வஞ்சிக்கப்படுதல் அப்படிங்கிறது தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல முதல்ல சொல்கிறாரு. அப்புறம் யுத்தங்கள் இப்படி லைனை கொண்டு வர்றாரு. அப்போ அந்த காரியங்கள் நிகழும் போது நான் வாசல் கிட்ட வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு, வாசல்கள் அருகே வந்திருக்கேங்கிறாரு. கடவுளுடைய அரசாட்சி இறை அரசு நெருங்கி வந்து விட்டது என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். எப்படி? அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது, அத்திமரமும் மற்ற எல்லா மரங்களும் துளிர் விடுவதை நீங்கள் காணும்போது, இந்த சொல்லப்பட்ட சங்கதிகள், யுத்தங்கள், யுத்த செய்திகள் இதெல்லாம் நடக்கும்போது நான் பக்கத்தில் வந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் கம்பேரிசனு. இதை விட்டுட்டு நம்ம அந்த அத்திமரங்கிறது இஸ்ரேல்னு நம்ம போனோம்னா இஸ்ரேல் சுதந்திரம் அப்போ அந்த ஓமை சொல்லுகிறார், ஓமைக்குள் ஒரு ஓமை போவதற்கு வாய்ப்பில்லை என்பதாக பார்க்குறோம். அதனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம 3 வசனங்களை நீங்கள் கண்டிப்பாக பைபிள் எடுத்து பேப்பரில் எழுதி பார்க்கணும். எதுன்னு கேட்டால், அத்திமரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான், அத்திமரத்தைக்காரன் அது கனியை புசிப்பான், எஜமானை காக்கிறவன் பலன் அடைவான். அப்போ அத்திமரம்ங்கிறது எஜமானுக்கு தான் நாங்கள் பொருத்தமாக சொல்லுகிறோம் என்பதாக பார்க்குறோம். அப்படின்னு எஜமான் என்று சொல்லும்போது நமக்கு எஜமானாக இருக்கிறவர் யார்? அவர் தான் அத்திமரம் என்று நாம் எடுக்கிறோம். அதனால தான் அத்திமரத்தின் காய்கள் உதிர்கிறது போல வானத்து நட்சத்திரங்கள் உதிரும்னாரு. அப்போ அத்திமரம் ஆண்டவருடைய இருக்கக்கூடிய காய்கள் வானத்து நட்சத்திரங்கள் அத்திமர காய்களை போல விழுந்து விடும் அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல சொல்கிறார். அந்த இடத்துல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண முடியாது. எதை சப்ஸ்டியூட் பண்ண முடியாது? இஸ்ரேலை சப்ஸ்டியூட் பண்ணவே அந்த இடத்துல எல்லாம் முடியாது என்பதாக நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நாகூமில் நம்ம படிக்கும்போது அது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கும்போது நேரடியாக அங்கே என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நமக்கு படிச்சோம்னா நமக்கு நல்லா புரியும், படித்தோம்னா புரியும். இப்போது உன் அரண்களெல்லாம் முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்திமரங்களைப் போல இருக்கும். உன் அரண்கள் முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்திமரங்களை போல் இருக்கும்னா இந்த இடத்துல இஸ்ரேல் நம்ம கொண்டு வரலாமா? ஏன்னா இஸ்ரேல்னா அத்தி பழத்தை தான் சொல்கிறாரு. அந்த முதல் கந்தாயத்தை அத்தி பழத்தை சிறைப்பட்டு போன யூதர்களுக்கு சொல்லியிருக்கிறாரு, முற்பிதாக்கள் சொல்லியிருக்கிறாரு. அப்போ முதல் பழுக்கும் அத்தி பழங்குள்ள அத்தி மரங்களை போல் இருக்கும் உன் அரங்கள்ங்கிறாரு. எந்த அரங்கள்? அது இஸ்ரேல் அரங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா 7ஆம் வசனத்தில் தான் இதுக்கு இணையாக பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி 9ஆம் வசனத்தில் எத்தியோப்பியாவை பற்றி, எகிப்தை பற்றி, சில ஊர்களை பற்றி பேசுகிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண சகாயமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. யாருக்கு சகாயமாக இருப்பாங்கும்போது, அப்பொழுது உன்னை காண்கிறவர் எல்லாம் நினிவே பாழாய் போயிற்று அப்படிங்கிறாரு. அப்போது மனதுக்கு உகந்தது அழகானது நினிவேன்னு அர்த்தம், அது பாழாய் போச்சு அப்படிங்கிறாரு. அப்போ அந்த நினிவே பற்றி 7ஆம் வசனத்தில் பேசுகிறாரு. 12ஆம் வசனத்தில் உன் அரண்கள்ங்கிறாரு. அப்படின்னா யார் அரண்கள்? யார் அந்த அத்திமரமாக அந்த இடத்துல பேசப்படுகிறார் பார்க்கும்போது நினிவேவை தான் பேசுகிறாருன்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இந்த இடத்துல அத்திப்பழங்கிறது இஸ்ரேலுக்கு குறிக்குது, அந்த முதல் கந்த அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வேறு அர்த்தத்தை அவரே போட்டிருக்கிறார் என்பதாக பார்க்குறோம். அப்போ தான் என்ன பண்ணுறோம், நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டுங்கிறத முதலாவது நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. ரெண்டாவதாக இந்த
நமக்கு அறிவுறுத்தப்படும். முதல்ல வந்து நமக்கு என்ன பண்ணுறாரு, ஒரு மூன்று நிகழ்வுகளை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று என்ன பண்ணுறாரு, இணைச்சி பேசுவதை பார்க்குறோம். ஒன்று வந்து பார்க்கும்போது முதல் உலக மகா யுத்தம், வெளிப்பசேஷம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா முதலாம் ஆபத்து கடந்து போய் விட்டது, இவைகளுக்கு இன்னும் 2 ஆபத்து வருதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ அதை அப்படியே பேரலில் எங்கே கொண்டு வரணும்னா மற்ற 24 வந்து யுத்தங்களின் செய்தியை கேள்விப்படுவீர்கள், கலங்காத எச்சரிக்கையார்கள், இல்லை சம்பவிக்க வேண்டியதே முடிவு உடனே வராதுன்ட்டார். அப்படின்னா 1914 ஆரம்பித்து 1918 நின்று போயிடுச்சு. அப்போ வந்து 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனமும் மற்ற 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் முதல் உலக மகா யுத்தத்தை பேசுகிறதுங்கிறத நம்ம எடுப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்பதா. ஏன் அப்படி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தோம்னா, வெளிப்பசுவேஷத்தில் வந்து 9, 12, 11, 14லையும் 3 உலகமாக யுத்தத்தை தான் இந்த 2 வசனங்களில் பேசி இருக்கிறார் என்பதை வந்து நம்ம கவனித்து பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. எனவே அதன் அடிப்படையில் பார்க்கும்போது 11, 14 2ஆம் ஆபத்து கடந்து போய்விட்டது, 3ஆம் ஆபத்து சீக்கிரமாய் வருகிறது என்று பேசுவதாக பார்க்க. அப்படின்னா செகண்ட் வேர்ல்டு வாரை பற்றி அந்த இடத்துல வந்து பேசுகிறாரு. நம்ம எடுக்கலாம். எப்படி எடுக்கலாங்க போது அதே மற்ற 24ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வந்து நம்ம அப்போ அந்த ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும். ஏன்னா சம்பவிக்கிறேன் ஆனால் முடிவு உடனே வரான்னு சொல்லி ஒரு புல்ஸ்டாப் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னு ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதம், வட கொரியா தென்கொரியா யுத்தம். அப்போ ஆஸ்திரியா நாட்டு இளவரசர் வந்து போஸ்னியாவுக்கு போகும்போது செர்பிய இளைஞர் கொலை செய்யப்படுகிறார். இது முதல் உலக யுத்தம். 2ஆம் உலகம் தான் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் வருகிறது. அப்போ வரும்போது பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பூமி எரிச்சி பல இடங்கள் உண்டாகும். எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் சொன்னார் தவிர வேதனைக்கு முடிவு என்ற அந்த இடத்துல பேசவில்லை என்பதாக பார்க்குறோம். அப்போ செகண்ட் வேர்ல்டு வார் இதற்கு என்ன பண்ணலாம், ஒரு அடையாளப்படுத்தி நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கலாம். அதே மாதிரி இதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் உலகம் உண்டானதும் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாதமான மிகுந்த உபத்திரம் உண்டாகும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இதோட முடியுது என்பதாக தான் பார்க்குறோம். அதனால தான் 7ஆம் தூதன் தன் கலசத்திரத்தை ஆகாயத்தில் ஊட்டினால் அப்போது என்ன பண்ணுச்சு, முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து வெளி 16 வந்து நம்ம படிக்கிறோம். அப்போ சப்தங்களும் இடிமுழக்கங்களும் மின்னல்களும். அப்போ சப்தம், இடிமுழக்கம், மின்னலாம் எங்கே வரும், அதெல்லாம் வானத்தில் தான் வரும். அங்கேருந்து தான் என்னவது இந்த யுத்தம் வரும் என்பதாக பார்க்குறோம். இதெல்லாம் பூமியும் மனுஷர் உண்டாக நாள் முதற்கொண்டு அப்படிப்பட்ட பெரிய அதிர்ச்சி உண்டானதில்லை என்று என்ன பண்ணிட்டாரு அந்த சொல்லி முடியும். அப்போ இது வந்து 3ஆம் உலக மகா யுத்தமாகத்தான் 3ஆம் உலக மகா யுத்தத்தை பற்றி பேசப்படுவதாக இருக்கலாம் என்று என்ன பண்ணுறோம், அது நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்தபடியாக உலகிற்கு அறிவுறுத்தப்படும் நிகழ்வுகள் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறோம், 3 நிகழ்வுகளை வந்து அந்த இடத்துல வந்து நம்ம எடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒன்று, இந்த 3 நிகழ்வுகளும் அந்த நமக்கு எல்லாம் நல்லாவே தெரிஞ்சது தான். அந்த 110ஆம் சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு பார்க்கப்படுகிற நிகழ்வுகள் அப்படின்னு வந்து நம்ம எடுக்கிறோம். அங்கே 110ஆம் சங்கீதத்தில் வந்து கடவுள் என் ஆண்டவரை நோக்கி அப்படிங்கிறாரு. கடவுள் என் ஆண்டவர், இந்த இடத்துல கடவுள் என்று சொன்னால் அது வந்து பிதாவாகிய யாவே கடவுளை குறிப்பதாக அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக வந்து நம்ம பார்க்குறோம். யாவே என்ப வார்த்தையை அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். என் ஆண்டவர் அடோனாய் அப்படிங்கிற வார்த்தை வந்து அங்கே நம்ம பார்க்குறோம். அப்போது ஆண்டவருங்கிறது இயேசு கிறிஸ்து, இந்த இடத்துல கர்த்தருங்கிறது பிதாவாகிய யாவே கடவுள் அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். நம்முடைய சத்துருக்களை உமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்படின்னா சத்துருனா யார், அந்த நம்ம படிக்கிறோம் இல்லையா, மத்தேயு 13:39 களைகளை விதைக்கிறவர் சத்ரு பிசாசு அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல போடப்பட்டிருக்கிறதாக பார்க்கும். அப்படின்னா சத்ருங்கிறது வந்து பிசாசு அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தபடியாக இங்கே சொல்கிற பாருங்க, பேதுருவில் மன்னிக்கவும், இதில் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் 12ஆம் அதிகாரம் 10-12-13 இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் கடவுளுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து அப்படிங்கிறாரு. இது வந்து நம்ம அப்படி படிக்கக்கூடாது. எப்படி படிக்கணும், இவரோ பாவங்களுக்காக என்றென்றைக்கும் என ஒரே பலியை செலுத்தி
கடவுளுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துங்கிற இந்த என்றென்றைக்கு முன்னாடி வரணும். as ஒன் sacrifice ஃபார் ஆல் த டைமுங்கிறாரு. எல்லா காலத்திற்கும் செலுத்தப்பட்ட ஒரே பலி. திருவிழியத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மாதிரி எழுதியிருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். என்றென்றைக்கும் என ஒரு பலியை செலுத்திக்கிறார், அதுக்கப்புறம் போய் வலது பார்சத்தில் உட்கார்றாரு அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். படிங்க 13. இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். அப்போ என்ன பண்ணிட்டாரு, வலது பசல உட்கார்றாரு, சத்ரு வந்து பாதபடியாக்கி போடுற வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறாரு என்று அதுக்கு போடப்பட்டிருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். அதே வசனம் இங்கே நம்ம படிக்கும்போது 110 தான் அங்கே மென்ஷன் பண்ணுறாரு. அப்போது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் அப்படிங்கிறாரு. இதை வச்சு என்ன பண்ணுறாங்க, அவர் பாதபடியாக போட்டு இவர் ஆட்சி ஆரம்பிச்சிட்டாரு, உலகத்தை ஆட்சி பண்ணிகிட்ருக்கிறாரு. 1874 ஆட்சி பண்ணிகிட்ருக்கிறார் என்று வேதமானாக்கர் இயக்கங்களும் 1914 6000 வருஷம் முடிஞ்சு போய் ஆட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு யெகோவா சாட்சிகளும் சொல்லிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போது என்ன பண்ணுறாரு, பாதபடியாக்கி போடு வரைக்கும் அப்படின்னு என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல சொல்கிறாரு. அப்போ பாதபடினா என்ன அப்படின்னா நம்ம தெரியும், மற்ற 5:35 வசனத்தில் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. பூமியின் பேர் சத்தியம் பண்ண வேண்டாம், பூமியின் பேர் சத்தியம் பண்ண வேண்டாம், அதனுடைய பாதபடி என்று மற்ற 5:35 வசனம் படிக்கிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எப்படிப்பட்ட ஆலயத்தை கட்டுவீங்கன்னு அப்போஸ்தலர் 7:49 வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா பாதபடிங்கிறது பூமியை தான் குறிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். சத்ருங்கிறது பிசாசை குறிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறோம். ஆண்டவருங்கிறது இயேசு கிறிஸ்துங்கிறோம். கர்த்தருங்கிறது பிதா அப்படின்னு அந்த இடத்துல தெளிவு நமக்கு கிடைக்கிது என்பதாக நீனுடைய வலது பார்சத்தில் உட்காரும் அப்படிங்கிறாரு. ஸ்தேவான் பார்க்குறாரு, பார்க்கும்போது இதோ வானம் திறந்திருக்கிறதையும் பிதாவானவர் பக்கத்தில் தேவனுடைய குமார் நிற்கிறதையும் காண்கிறேன் என்று சொல்லுவதாக அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போ அவருடைய வலது பார்சல் நிற்க காண்கிறேன் என்று பேசுகிறார் பார்க்குறோம். அப்படின்னா அந்த ரைட் பொசிஷனுக்கு அவர் போயிட்டாரு அப்படிங்கிறத தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல நமக்கு மென்ஷன் பண்ணி காட்டுகிறாருங்கிறதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதே மாதிரி 2ஆம் வசனத்தில் சொல்கிறார் 110:2 அங்கே கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார் அப்படிங்கிறார். அப்படின்னா சியோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்கள் நடுவே ஆளுகை செய்யும் அப்படிங்கும்போது சத்துருக்கள் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவரும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். 1874 சத்துருக்கள் ஆளுகை இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் 1874 இயேசு கிறிஸ்து சத்துருக்கள் நடுவில் என்ன பண்ணுறாரு, ஆட்சி செய்கிறாரு என்று சொல்லுவதாக பாருங்கள். அது எப்படி நடக்குங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா சத்ரு உலகத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இயேசுவும் உலகத்தை எப்படி ஆட்சி செய்வார், இவரும் ஆட்சி பண்ணுறாரு அவரும் ஆட்சி பண்ணுறாரு நம்ம எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பில்லை என்பதாக பார்க்குறோம். இன்னொன்று அவர் ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிட்டு அவரை கட்டிகிட்டே இருக்கிறாரு, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிகிட்டே இருக்க அவன் திமிரிட்டே இருக்கிறான் அப்படின்னு எடுக்கிறதுக்கு அப்படி வேணால் அப்படி சொல்லுறதுக்கு வாய்ப்பு உண்டு என்பதாக பார்க்குறோம். ஆனால் நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம், வெளி 23 2ஆம் வசனம் என்ன படித்தோம், 1000 வருஷம் முடியும் அளவும் ஜனங்களை மோசம் போக்காதபடி கட்டினார்ட்டார். அப்படின்னா 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பிச்சிச்சுன்னா ஜனங்க மோசம் போகக்கூடாதுங்கிறத தான் அந்த இடத்துல பார்க்குறோம். எனவே சத்துருக்கள் மத்தியில் அவர் சபையை ஆட்சி செய்கிறார் என்று வேணாலும் எடுக்கலாமே தவிர சத்துருக்கள் மத்தியில் உலகத்தை ஆட்சி செய்கிறார் என்று எடுப்பதற்கு வாய்ப்பில்லை என்பதாக நம்ம பார்க்குறோம். சியோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புகிறாருங்கிற சங்கீதம் 2:6 படிக்கும்போது நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று அங்கே சங்கீதக்காரத்தில் பேசுகிறாரு. அப்படின்னா பரிசுத்த பர்வதமான சியோனில் ராஜாவை அபிஷேகம் பண்ணிட்டாருங்கிறார். அவர் பேரே அபிஷேகம்தான். அபிஷேகம் பண்ணி வச்சேன் அப்படின்னு சொல்லுச்சுன்னா அவர் ராஜாவாக நியமித்தார் என்று பொருளாக அந்த இடத்துல காணப்படுகிறது. அப்படின்னு எப்போது அவர் ராஜாவாக மாறினார் போது ஓசனா பாடிட்டு இருக்கும்போது அவர் ராஜான்ட்டாங்க, இஸ்ரேல் ராஜா சோத்தரிக்கப்பட்டவர்ன்ட்டாங்க, உன்னதத்தில் ஓசன்னான்ட்டாங்க. அப்படின்னா ராஜா என்று எப்போது அழைக்கப்பட்டாருங்க போது அவர் பாடு மரத்துக்கு செல்லும் முன்பாகவே அவர் அரசராக அங்கே நியமித்தார். ஏன்னா மரக்கலையெல்லாம் தெரிச்ச ஒரு தரித்து அவருடைய காலடியில் போட்டுட்டு தான் சொல்கிறாங்க இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவன். ஏன்னா எகு ராஜாவாகும் போது மரக்கிளைகள் தரித்து வஸ்திரங்களை தரித்து போட்டு வஸ்திரங்களுடைய படிகளிலே விரிக்கப்பட்டு எகு ராஜாவானா என்று சொல்லுவதாக பார்க்கணும். அப்படின்னா அந்த அரச தன்மை அவர் பலியாகும் போதே என்ன பண்ணுறாரு, அந்த ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா அப்போது இருந்தே அவர் அவருடைய ஆட்சியை ஆரம்பிக்கிறார் என்பதையும் நான் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கேன். ஏன்னா
உமது நாமத்தினால் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொல்லும்போது இயேசுவின் ஆட்சி அங்கே 12 அப்போஸ்தலர்கள் மத்தியிலே வந்து விட்டது என்பதாக பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 70 பேர் அவர்கள் போகும்போதும் அங்கே இயேசுவின் நாமத்தை என்ன சொல்கிறாங்களோ அங்கே நடக்குது, அதான் நடக்குது. அப்போ எங்கே அவருடைய ஆட்சி எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா, அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவராக இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவருக்குள்ளாகவே செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல மையப்படுத்தி பார்க்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 25 மற்றும் 27. 1 கொரிந்தியர் 15, 25 மற்றும் 27. எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும். ஒரு வித்தியாசம் பாருங்க, எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியதுங்கிறார். எல்லா சத்துரும் பாதபடியா போடணுமா? அப்போ என்ன பண்றாரு, அவர் எப்படி செயல்படுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, தலை இயேசு கிறிஸ்து, சரீரம் சபை. அப்படின்னா சரீரமாகிய சபையை வைத்து என்ன பண்ணுகிறார், அவர் அன்று செயல்பட்டார், இன்றும் என்ன பண்ணுகிறார், சபையாகிய சரீரத்தை வைத்து தான் என்ன பண்ணுறார், இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். அந்த சபையாக சரீரம் பாடுகளுக்கு மத்தியிலே செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் ஊர்ஜிதம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதனால் எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடு வரைக்கும், பாதம் என்னது, கடைசி கால சபை என்பதாக நம்ம பார்க்குறோம். தலை கிறிஸ்துவானால் பாதங்கள் என்று அழைக்கப்படும் போது அது கடைசி கால திருச்சபை என்பதாக நம்ம பார்க்குறோம். பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது அப்படிங்கிறார். அப்போ பாதத்துக்கு கீழே போடுற வரைக்கும் அவர் ஆளுகை செய்கிறாரு. அதுக்கப்புறம் கீழே போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுறாரு, அவர் சபையை வைத்து அவனை மிதிக்கிறார் என்பதாக. பாதபடியாக போடும்போது மிதிக்கவில்லை, பாதத்திற்கு கீழாக்கி போடும்போது என்ன பண்ணுறாரு, மிதித்து விடுகிறார் என்பதாக நம்ம பார்க்குறோம். படிங்க ரோமர் 16:20. ரோமர் 16. சமாதானத்தின் கடவுள் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் அப்படின்னு என்ன பண்ணுறார், நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு கூட இருப்பதாக, உங்கள் கால்களின் கீழே அவர் நசுக்கி போடுவார் என்று அங்கே பேசுவதாக பார்க்குறோம். யார் சமாதானத்தின் கடவுள்? உங்கள் கால்கள். சமாதான இயேசு கிறிஸ்து எடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன்னா அவர் தானே பிரபு, சமாதான பிரபு இயேசு தானே. அப்போ சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து சாத்தான் நம்ம கால்களில் நசுக்குவார்னு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அப்படி இல்லை என்பதாக வேதம் சொல்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எபிரேயர் 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை, நமது ஆண்டவராகிய இயேசுவை, பெரிய மேய்ப்பர் ஆண்டவர் இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். மரித்தோர்ந்து ஏறி வர பண்ணினவர் சமாதானத்தின் தேவன். அந்த இயேசுவை மரித்தோர்ந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்கள் கீழே நசுக்கி போடணும்னா தலையாகிய கிறிஸ்து சொல்ற மாதிரி என்ன பண்ணும், இந்த கால் போய் மிதிக்கும் என்பதா பார்க்கிறோம். 44ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். உம்மாலே எங்கள் சத்துருக்களை கீழே விழ தாக்கி எங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை உம்முடைய நாமத்தினாலே மிதிப்போம் என்று என்ன பண்றாரு, அந்த இடத்துல சபை பேசுகிறது என்பதை சங்கீதக்காரன் வாயிலாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. மல்கியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் அப்படிங்கிறார். அப்ப சபையின் கீழாக தான் துன்மார்க்கர் மிதிக்கப்படுறாங்க. பாதபடியாக்கி போடும் வரைக்கும்ங்கிறது வேற, பாதத்திற்கு கீழாக்கி போட மிதிச்சிடுவார். அப்ப பாதபடிங்கிறது ஃபுட் ஸ்டூலை போட்டு காலை வச்சு அடிச்சு உதைக்க மாட்டோம், அது அப்படிதான் இருக்கும். அதுதான் என்ன பண்ற சொல்றாரு, நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களில் சாம்பலாக இருப்பார் என்று சேனைகள் கத்த சொல்றாருங்கிறார். அப்படின்னா இது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறதுங்கிறத தான் என்ன பண்ணுறாரு, சாம்பலாக்கிவிடும். நாள்களை நசுக்கிட்டாருன்னா அப்புறம் சுட்டெரிப்பதே அதன் முடிவு என்பதாக அந்த இடத்துல நாம் கவனிக்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இப்போது 1 கொரிந்தியர் 15:27 சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவருக்கு கீழ்ப்படுத்துகிறது என்று சொல்லி இருக்கும்போது சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தப்படவில்லை என்று
வெளியரங்கமாகிறது என்று சொல்லுவதாக அந்த இடத்துல பார்க்குறோம். எல்லாமே அவர் கீழே தான் இருக்குது, ஆனால் கீழ்ப்படுத்தினவர் அவருக்கு கீழாக இல்லை என்பதை தான் என்ன பண்ணுறாரு அந்த இடத்துல பேசுகிறார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7-9. எபிரேயர் 2:7-9. அவரை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி அவர் தேவதூதரும் சற்று சிறியவராக்கினாராம். மகிமையினாலும் கனத்தினாலும் அவருக்கு முடிசூட்டி. பாத்தீங்களா, மகிமையினாலும் கனத்தினாலும் அவருக்கு முடிசூட்டி, அப்பவே முடிசூட்டிட்டாருங்கிறாரு. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவரை அதிகாரியாக வைத்து, கரத்தின் கிரியைகள் மேல அவரை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர்னு சொல்றாரு. அப்ப சகலமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லும்போது எல்லாம் கீழே இருக்கான்னு கேட்டா இல்லை என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். படிங்க. சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. எல்லாத்தையும் கீழ்ப்படுத்திட்டாரு அப்படிங்கிறாரு. அப்படி இருந்தும் இன்னும் அவருக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க. பாத்தீங்களா, எல்லாம் அவர் கீழ்படுத்தாலும் இன்னும் கீழ்பட்டிருக்க காணுங்கிற என்ன பண்றாரு. அதனாலதான் இந்த டேரியிங் டைம் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அது காத்திருக்கும் சமயம் என்பதாக அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். பின்னால் அதனால வந்துட்டாரு, ஆட்சி ஆரம்பிச்சாரு, சத்துருக்கு மத்தியில் ஆட்சி பண்ணிருக்காரு, சாத்தானை கொஞ்சம் கொஞ்சம் கட்டிட்டு இருக்காரு. அது உபதேசம் இருக்கட்டும். அந்த உபதேசம் சரியானதா என்று வேத வாக்கியங்களை கொண்டு நாம் ஆய்வு செய்து பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதைத்தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். சங்கீதம் 8:5-6. நீர் அவரை தேவதூதரும் சற்று சிறியவராக்கினீர், மகிமினாலும் கடத்தினாலும் அவரை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியையின் மேல் நீர் அவருக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று பேசுவதாக பார்க்கிறோம். அப்படின்னா சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லும்போது அது வேறு. அப்போ என்ன பண்ணுறாரு, அது அழிவுக்கு ஏதுவான காரியமாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு முன்பாக பாதபடியாக்கி போடுற வரைக்கும் சபை நீங்கள் பக்கத்தில் உட்காருங்க என்று சொல்லுகிறார். பாதபடியாக்கி போட்டுட்டு அவர் சியோன்லேருந்து செங்கோலை அனுப்புகிறார். சியோன்லேருந்து செங்கோலை அனுப்பி அந்த சத்துருக்கள் மத்தியிலே என்ன செய்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார் என்பதை தான் பார்க்குறோம். அதனால தான் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18-20 நம்ம ரொம்பவும் பரிச்சயமான நமக்கு வசனம் கடைசியாக அவர் சொல்லி சென்றது அதைத்தான் என்பதாக பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதாக்குமான் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவும் அவர்கள் கை கொண்டு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடியும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் ஆமென் சொல்ல முடிகிறாரு. அப்படின்னு சகல அதிகாரமும் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சபையைத்தான் அவர் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். உலகத்தை ஆட்சி செய்கிறாரா என்று கேட்டால் இல்லை என்பதைத்தான் என்ன பண்றோம், நாம் புரிந்து கொள்ளுகிறவர்கள் இருக்கிறோம். எரேமியாவின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 45:5. 45:5. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுகிறாயோ சொல்றாரு பாருங்க. நீ உனக்கு பெரிய காரியங்களை தேடுறியா? தேடாதே. அப்படி நீங்க தேடாதீங்க. மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுகிறேன், மாம்சமான யாவர் மேலும் தீங்கை வரப்பண்ணுவேன் என்று அங்க கர்த்தர் சொல்லுகிறார். அதனாலும் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் அதனால் நீ போகும் சகல ஸ்தலங்களிலும் உன் பிராணனை உனக்கு கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருகிறேன். உனக்கு கிடைக்கும் பொழுது இது இஸ்ரேலை பத்தி சொல்லுவதாக கூட காணப்படலாம். ஆனால் இது நம்மை குறித்து தான் பேசுகிறார் என்பதையும் நாம் தெளிவுற நான் நம்ம பெரிய காரியங்கள் நம்ம தேடுறவங்கள இருக்கிறோம். ஒருவேளை இஸ்ரேல் பெரிய காரியங்கள் உலகத்தை தன் கீழே கொண்டு வருகிற அலெக்சாண்டர் கொண்டு வர இருக்கலாம். இப்படி யார் வேணாலும் இருக்கலாம். யாருக்கு வேணாலும் இந்த வசனம் பொருந்தும் என்பதாக பார்க்கிறோம். இஸ்ரேலுக்கு தான் பொருந்தும் நாம் எடுக்க முடியாது என்பதாக பார்க்கிறோம். பிராணனை கிடைக்கும் கொள்ளை பொருளாக தருவேன் என்று அங்கு சொல்லுகிறார் என்று அவன் சொன்னார். அப்படின்னா நமக்கு அந்த ஜீவனை கொடுத்திருக்கிறார், அந்த உயிர் கொடுத்திருக்கிறார்னா அதுதான் கொள்ளை. எங்க இருந்து கேட்டாங்கன்னா அந்த இக்கட்டுக்குள்ளாக போய் தான் அங்கே இருந்து விடுவிக்கிறார் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளுகிறோம் இருக்கிறோம். மீகாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 7-10. மீகா 4. நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும், மீதியான ஜனம் அதான் அது பண்றோம் 3வது வகுப்பார் என்பதாக பார்க்கிறோம். மணவாட்டி திரள் கூட்டம் 3வது காக்கப்படுகிற கூட்டம் மீதியான ஜனமாகவும், தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் அதான் திரள் கூட்டம் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம் வைப்பேன். அவர்கள் பேரில் அங்கு கடவுள் சியோன் பர்வதத்திலே இது முதல் என்றைக்கும் ராஜாவாக இருப்பான். சியோன் பர்வதம் போது மணவாட்டி வைப்பார் என்பதை எடுக்கிறோம். என்ன சியோன் குமாரத்தியங்கிறாரு, சியோனே என்று சொல்லுகிறார்.
அப்படியெல்லாம் எதை சொல்கிறாருன்னு பார்த்தோம்னா அது மனவாட்டி உபரத்தை தான் பேசுகிறாருங்க நம்ம புரிஞ்சுக்கிறோம். சியோன் பர்வதத்தில் இது முதல் ராஜாவாக இருப்பேன் என்று சொல்லுவதாக அதை பார்க்குறோம். மந்தையின் துருகமே, சியோன் குமாரத்தின் அரணே, முந்தின ஆளுகை உன்னிடத்தில் வரும், ராஜரீகம் எருசலேமின் குமாரிடத்திற்கு வரும். இப்பொழுது நீ சத்தமிட்டு கதறுவானேன், ராஜாவான உன்னிடத்தில் இல்லையோ, உன் ஆலோசனைக்காரர் அழிந்து போனார்களோ, பிரசவ ஸ்திரீ போல் ஸ்திரீ கொத்த வேதனை உனக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு 10ஆம் வசனம் எப்படி எழுதுற படிங்க. சீயோன் குமாரத்தியே, பிரசவ ஸ்திரீயை போல அம்பாயப்பட்டு, பிரசவ ஸ்திரீயை பற்றி நீ அம்பாயப்பட்டு வேதனைப்படு. நீ இப்போது நகரத்திலிருந்து புறப்பட்டு, இப்ப நீ நகரத்திலிருந்து புறப்பட்டு வெளிகளில் தங்கி பாபிலோன் வரைக்கும் போவாய்ங்கிறார். இஸ்ரேல் பாபிலோன் வரைக்கும் போனது அன்று. ஆனால் ஞான இஸ்ரேலாக இருக்கக்கூடிய மக்கள் கூட்டங்கள் குழப்பத்திற்குள்ளாக போவது இன்று. அதான் சொல்றாரு, பாபிலோன் குழப்பத்துக்குள்ள உன்னை போயிடுவே, அங்கதான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். விடுவிக்கப்படுவாய், அங்கே கர்த்தர் உன்னை உன் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி. உள்ள அந்த குழப்பத்துக்குள்ள போனாதான் வந்து நமக்கு விடுதலை கிடைக்குமே தவிர நம்ம குழப்பத்துல போகாம விடுதலை கிடைக்காது என்பதாக அந்த இடத்துல வந்து நமக்கு தெளிவுபடுத்துகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அடுத்ததாக நம்ம அந்த நிகழ்வின் ஊடே என்ன செய்கிறார், அந்த 110ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனம் பாருங்க. உம்முடைய வலது பார்சத்திருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார் என்று பேசுகிறார். அப்படின்னா அரசர்கள் வெட்டப்படுவார்கள் என்று பேசுவதாக, அப்படின்னா அரசர் ஆட்சி ஒளிந்து கொண்டு வருகிறது என்பதை மையப்படுத்துகிறார். அப்படின்னா நான் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறேன் என்பதற்கும் இங்கு அரசர்கள் ஆட்சி ஒளிந்து போவது ஒரு ஊர்ஜித நிகழ்வாகவும் அந்த இடத்துல நாம் எடுத்துக்கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம் பிரியமானவர்களே. எரேமியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எரேமியா 13:18. ராஜாக்களையும் ராஜாத்தையும் பார்த்து என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் ராஜாவையும் ராஜாத்தியையும் நோக்கி தாழ வந்து உட்காருங்கள். நீங்க இங்க வந்து பக்கத்துல கீழே வந்து உட்காருங்க. உங்கள் சிரசின் சிங்காரமாகிய உங்கள் மகிமையின் கிரீடம் விழுந்தது என்று சொல்லுங்கள். உங்கள் சிரசின் சிங்காரமாகிய மகிமையின் கிரீடம் விழுந்தது என்று சொல்லுங்கள்ங்கிறார். அப்படின்னா அரசர் ஆட்சி ஒழிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்படின்னா அரசர் ஆட்சி எப்போது ஒழிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம், அது எப்போவோ ஒழிக்கப்பட்டு விட்டது என்பதாகவும் நான் பார்க்குறேன். ஜனநாயக புரட்சி வரும்போது அரசர் ஆட்சி ஒழிக்கப்படுகிறது. அதனால அரசர் ஆட்சி ஒழிக்கப்பட்டாச்சு, அதனால் ஏசுநாதர் வந்துட்டார், அவர் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு, அவர் வந்ததுனால தான் இதெல்லாம் ஒழிச்சிட்டாரு என்று நாம் ஒருவேளை நாம் சொல்லுவோம் என்று சொன்னால், அப்போ அவர் வந்து தான் இத்தனை குண்டுங்களையெல்லாம் தயாரித்து எல்லா நாட்டுக்குள்ளேயும் சண்டைகள்லாம் உண்டாக்கி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கார், மனுஷ உயிர் சேதங்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மை தவறாக பேசிவிட்டுவார்கள் என்பதை தான் என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறனால ஜாக்கிரதையுடையவர்களாக, அவருடைய ஆட்சி வந்து உலகத்தில் இல்லை சபையில் தான் இருக்கிறதுங்கிறத வந்து நம்ம தெளிவாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் பார்க்குறோம். சொல்கிறார், அதை சொல்லிட்டாரு. சொல்லிட்டு 6ஆம் வசனத்தை நம்ம பின்னாடி பகுதி வாசிட்டு முன்னாடி பகுதி வாசிக்கணும், அதுதான் சீக்வன்ஸு. நீ என்ன பண்ணுறாரு, விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாக இருக்கிறவர்களை நசுக்கி போடுவார் என்று பேசுவதாக பாருங்கள். விஸ்தாரமான தேசம், இந்த பரந்த இந்த பூமியில் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள், தேச தலைவராக இருக்க என்ன பண்றாரா, அங்க வெட்டி போடுவான்ற அரசர்களை பற்றி பேசினார், இங்கு நொறுக்கி போடுவான்ற தலைவர்களை பற்றி பேசுகிறார். அப்போ அரசர்கள் வெட்டப்பட்டார்கள், தலைவர்கள் நொறுக்கப்படுகிறார்கள் என்பதைத்தான் என்ன பண்ணுறோம். நிறைய வந்து நம்ம புரிந்து கொள்ளுகிறவர்களுக்கு அநேக தலைவர்கள் வந்து நொறுக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையும் அங்கு காணப்படுகிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு பின்பாக 3வது நிகழ்வாக எப்படி 3 உலக மகா யுத்தத்தை தான் இந்த பூமி சந்திக்கும் என்று நாம் பார்த்தோமோ, அதுபோல 3 நிகழ்வாக இந்த அரசர்கள் வெட்டப்படுவார்கள் என்பதும் தலைவர்கள் நசுக்கப்படுவார்கள் என்பதும், அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார் என்று இந்த 6ஆம் வசனத்தின் முற்பகுதியில் வந்து பார்க்குறோம். 110 6ஆம் வசனம் முற்பகுதியில் பார்க்குறோம். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார் என்று சொல்வதாக பார்க்குறோம். இது உலக மகா யுத்தத்தில் வந்து இது நடக்கும் அப்படிங்கிறத வந்து நாம் வந்து ஒருவேளை நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கலாம். எரேமியாவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். 25:33. அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவங்கி பூமியின் மறுமுனை மட்டும் அங்கு கடவுளால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் எருவாவார்கள்னு சொல்லும்போது இந்நிகழ்வு நடந்ததாக நமக்கு வந்து தெரியவில்லை. அப்போ இந்த நிகழ்வோடு வந்து என்ன பண்ணுகிறார்,
அங்கு அந்த யுத்தங்களை ஓய பண்ணுவார் என்பதைத்தான் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம். அதுலேயே 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், எரேமியா 16:4, மகா கொடிய வியாதிகளால் சாவார்கள் அப்படிங்கிறாரு. இது வந்து அன்றைக்கிருந்து நடந்துட்டு தான் இருக்குது. அந்த பிளேக் நோய் வந்ததிலிருந்து இந்த காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதாக நாம் புரிந்து கொள்ளலாம். சாவார்கள், அவர்களுக்காக புலம்புவாரும் அவர்களை அடக்கம் பண்ணுவாரும் இல்லை. அப்படின்னா இது அடக்கம் பண்ணுறக்கே ஆளுன்னு என்ன அர்த்தம்? உலகமே பிணக்காடை மாறும் என்பதைத்தானே சொல்லுகிறாரு. நிலத்தின் மேல் எருவாவர்கள், பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் மடிந்து போவார்கள். அவருடைய பிரேதங்கள் ஆகாசத்து பறவைகளுக்கும் பூமியின் மிருகங்களுக்கு இரையாகும் போது இது 3ஆம் உலக மகா யுத்தத்தில் இப்படிப்பட்ட நிகழ்வு நிகழலாம் என்பதை தான் என்ன பண்ணுறோம், அந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ இந்த நிகழ்வெல்லாம் நடக்கும்போது நமக்கு என்ன சொல்கிறார் பாருங்க, அது 7ஆம் வசனத்தில் 117, வழியிலே அவர் நதியிலே குடிப்பார். வழியிலே என்ன பண்ணுவாராம், அப்படி போகும்போது நதியில் குடிப்பாராம். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பாருங்க. தலை எடுத்துருவாருங்க அர்த்தம். தலை சீவிடுவார் என்பது பொருள் அல்ல. வழியிலே அவர் நதியிலே குடிப்பாரும்போது ஜீவ தண்ணீராக திருவசனத்தினால் தனது சபை என்பது தாகம் தீர்க்கப்படும் என்பதாக பார்க்கிறோம். ஆவியும் மனவாட்டி வா என்கிறார்கள், கேட்கிறவன் வா என்பானாக. விருப்பமுள்ளவர் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ளவன் என்று அங்கு வெளிப்பசேஷம் 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வந்து பார்க்குறோம். அந்த அவர் நதியிலே குடிப்பாருங்க போது அந்த ஜீவ தண்ணீராக திருவசனத்தின் வழியாக இந்த சபையின் தாகம் தீர்க்கப்படும் என்பதை தான் பார்க்குறோம். ஆகையால் அவர் தலையை எடுப்பார் என்று சொல்லும்போது அதுக்கு என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா, அதிலே 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், சங்கீதம் 3:3, சங்கீதம் 3:3, ஆனாலும் கர்த்தாவே நீர் என் கேடகமும் ஆனா கடவுளே நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்னோட கேடகம், மகிமையும், என் கேடகமும் என் மகிமையும் உயர்த்துகிறவருமா, என் தலையை உயர்த்துகிறவமா இருக்கீங்கிறார். அப்படின்னா சபையின் வழியாக இயேசு கிறிஸ்து என்ற தலை உயரப்படும்ங்கிறது தான் அந்த இடம் பண்றாரு. அந்த இடத்துல நம்ம பேசுகிற தலை எடுப்பாருங்கும் போது தலையை உயர்த்துவார் என்பதுதான் பொருள். மன்னிக்கவும், லூக்கா எழுதின நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால். பாத்தீங்களா, இதெல்லாம் இந்த செய்தியெல்லாம் நீங்க கேட்கும்போது நீங்க நல்ல தரோவா என்ன பண்ணுங்க, இந்த 21ஆம் அதிகாரத்தின் முற்பகுதியை படிக்கணும், 24ஆம் அதிகாரத்தின் முற்பகுதியை படிக்கணும். இதெல்லாம் நடக்கிறத நீங்க பார்க்கும்போது, சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதனால் அப்படிங்கிறதுனாலதான் வாசல்கள் அருகே வந்திருக்கிற டோர்ஸ் அப்படின்னு படித்தோம். சபை அருகே இருக்கிறாருங்கிறத என்ன பண்றோம், அந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். உங்கள் மீட்பு சமீபமாய், அதனால மீட்பு சமீபம் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்க. நாங்க சொன்னோம்ல, அது மாதிரி நடந்துச்சு பாத்தீங்களா, ஜீசஸ் சொன்னார்ல, அப்படின்னு ஜீசஸுடைய தலையை நாம் உயர்த்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை தான் என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல வந்து நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதை தொடர்ந்து இந்த 7 நிகழ்வுகள் அப்படின்னு வந்து நம்ம என்ன எடுக்கிறோம். இந்த 7 நிகழ்வுகளில் அந்த முதல் நிகழ்வு தான் பிரதான நிகழ்வாக அந்த இடத்துல காணப்படுகிறது. அது வெளிப்பசேஷம் 12ஆம் அதிகாரம் 7 முதல் 12 வந்து நம்ம பார்த்தோம்னா, வானத்திலே யுத்தம் உண்டாயிற்றுங்கிறார். இது நியாயாதிபதிகள் 5:20 பார்த்தோம்னா வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று என்று பேசுவதாக அந்த இடத்துல பார்க்குறோம். யுத்தம் எங்கேருந்து வருது, வானத்திலிருந்து வந்த யுத்தம், வானத்திலே யுத்தம் உண்டாகிறது. மிகாயேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் வலுசற்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள், வலுசற்பம் அதை சேர்ந்த தூதர்களும் ஜெயம் கொள்ளவில்லைங்கிறாரு. அப்போ அந்த 5:20 நம்ம படித்தோம் நியாயத்தில், வானத்திலிருந்து யுத்தம் உண்டாயிற்று, நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து சிசராவோடு போர் புரிந்தன அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இந்த நட்சத்திர யுத்தம் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். அப்படின்னா இந்த முதல் யுத்தமும் நட்சத்திர யுத்தமாக காணப்படுகிறது, இறுதி யுத்தமும் நட்சத்திர யுத்தமாக காணப்படுகிறது. முதல் யுத்தம் எப்படி நட்சத்திர யுத்தம் என்று கேட்டால் அது எந்த நட்சத்திரம் அப்படின்னு கேட்டால், யோபுவின் புத்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் அது என்ன நட்சத்திரம் என்று சொல்லுவதாக பார்க்கிறார். 38:7, வானத்திலிருந்து யுத்தம் உண்டானதாம், மிகாயேலும் அவரை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணினார்களாம். அப்போ சாத்தானும் அவரை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணார். அப்படின்னா மிகாயேல் தூதர்களுக்கும் நடுவாக அவர் சேர்ந்து சாத்தான் தூதர்களோடு சேர்ந்து யுத்தம் பண்ணுகிறார். இதுதான் நடக்கக்கூடிய நிகழ்வு. அங்கே சொல்லும்போது நியாயபதி சொல்லும்போது நட்சத்திரங்கள் தங்கள் அயனங்களிலிருந்து யுத்தம் பண்ணின என்று போடப்பட்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அப்படி நட்சத்திரங்கள் எதை சொல்றாரு, 38:7
அப்பொழுது விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி. அப்ப விடியற்காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரெல்லாம் கம்பீரித்தார்கள் அப்படின்னா தேவபுத்திரர்கள் நட்சத்திரங்களோடு இணைக்கிறார். விடியற்காலத்து நட்சத்திரங்கள் என்று பேசுவதற்கு பன்மையில் பேசுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா, அதிகாலையின் மகனாக விடிவெள்ளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாய் என்று அதிகாலையில் வரக்கூடிய நட்சத்திரம் ஒன்று லூசிஃபரு, இன்னொன்று லோகாஸ். நான் தாவீதின் வேறும் சந்ததியும் பிரகாசமுள்ள விடிய நட்சத்திரம் வெளி 22:14 சொல்றாரு. அப்போ லோகாஸும் லூசிஃபரும் ஏகமாய் இருந்தார்கள். இந்த விடியற்காலத்து நட்சத்திரங்கள் தான் அங்கு சண்டையிடுகிறதுங்கிறத என்ன பண்றாரு அந்த இடத்துல நாம் லகுவாக நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுதான் சொல்றார், ஜெயம் கொள்ளவில்லை அப்படின்னு சொல்ற. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போனது அப்படிங்கிறாரு. வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமல் போனது. உலகம் அனைத்தையும் மோசம் போக்கின பிசாஸ் என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய வலுசர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோடு கூட சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள் அப்படிங்கிறார். அப்படின்னா சாத்தானை தள்ளுகிறார் அப்படின்னு வந்து பார்க்குறோம். அதான் லூக்கா 10:18 லூக்கா 10:18 இவங்க எல்லாம் போய் 70 பேரும் போய் என்ன பண்ணுறானுங்க, 70 பேரும் போய் என்ன பண்றாங்க, அவர்களை அவர் நோக்கி சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுந்து உமது நாமத்தினால் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர்களை பார்த்து சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன்னார். அப்போ அந்த விஷன் அவருக்கு அங்கே கிடைக்குது. சாத்தான் அப்போ விழுந்தானா அப்படின்னு கேட்டோம்னா இங்கே தான் விழுகிறதை என்ன பண்ணுறாரு நமக்கு ஊர்ஜிதம் செய்கிறார் என்பதாக பார்க்குறோம். அப்படின்னா முதல்ல சாத்தானை என்ன பண்ணிட்டாரு, அதிகாரின் மகனாக விடிவெளின்னு வானத்திலிருந்து விழுந்தாயேன்னார். வெளி 14:12-15 சொல்கிறாரு. அப்போ வானத்திலிருந்து விழுந்தான்கிறாரு. சாத்தான் விழுகிறதை கண்டேன்கிறாரு. இங்கே என்ன பண்ணிட்டாரு, அது பூமியில விழ தள்ளப்பட்டது, சேத தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று பேசுகிறார். அப்படின்னா சாத்தானின் அதிகாரம் முழுமையாக விண்ணகத்தில் இல்லை என்பதாக வந்து நம்ம பார்க்குறோம். ஏன் அப்படி வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னு வந்து நம்ம கேட்டோம்னா, அது அந்த அந்த காலங்களில் சாத்தான் அந்த யோபில் படிக்கணும் இல்லையா, எதிர்கட்சிக்காரராக அங்கே போய் உட்கார்றார். யோபு 1:6 நம்ம படிக்கிறோம். தேவபுத்திரர் தேவனுடைய சன்னதியில் கூடி வரும்போது சாத்தான் ஒரு நடுவிலே வந்து யோபு மேலே அப்படி எல்லாம் பண்ணிடுறியேனுக்கார். அப்போ தேவபுத்திரர் தேவனுடைய சன்னதிக்கு சாத்தானுக்கு அங்கே என்ன வேலை, அப்போ அது வரைக்கும் போயிட்டு இருந்தான் என்பது தான் பொருள். 2:1 அதை தான் படிக்கிறோம் யோபில். இப்போ என்ன பண்ணிட்டாரு, அதனை சேர்ந்து சாத்தானும் தூதர்களையும் பூமியிலே தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமை கடவுளுடைய அதிகாரம் ராஜ்யம் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரம் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் தம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்து போட்டு அவர் மேலே குற்றம் சாட்டுறேன் தாளத்தில் குற்றம் சொல்லுகிறான். யோபு குற்றப்படுத்தினான். அந்த மாதிரி அவன் தீயில தள்ளிட்டாரு அப்படிங்கிறாரு. மரணம் நேரிட்டிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். எப்போ ஜெயித்தார்கள், அவங்க காலகட்டத்தில் அது ஜெயித்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதை வந்து என்ன பண்ணுறோம், அவர் மரணமே வந்தாலும் சரி அது வந்து கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவு எனக்கு ஆதாயம் என்று மரித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம். ஆகையால் பரலோகங்களே அவர்கள் வாசமாக இருக்கிறவர்களே களி கூறுங்கள்ங்கிற. அப்படின்னா இவருடைய அதிகாரம் எங்கே வந்திருக்குங்கிறாரு, வானத்தில் வந்துருச்சு என்று சொல்லுவதாக. ஏன்னா சாத்தானுக்கு அங்கே வேலை இல்லை அப்படிங்கிறதான் பார்க்குறாரு. அப்போது களி கூறுங்கள் பூமியும் சமுத்திரத்தில் குடியிருக்கிறவர்களே, ஐயோ பிசாசன் தனக்கு கொஞ்ச காலம் மாற்ற உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களத்தில் இறங்கபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்ல கேட்டேங்க. அப்போ முதல்ல ஆபத்து இப்போ தான் வந்துச்சு. அப்படின்னா ஒரே ஒரு நிகழ்வை மட்டும் நாம் வந்து என்ன ஊர்ஜிதம் செய்கிறோன்னு பார்த்தோம்னா, இங்கே இயேசு கிறிஸ்து வலது பாசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாட்டிலே ராஜாக்களை வெட்டுகிறார், விஸ்தாரமான பேசின தலைவர்களை நசுக்குகிறார், பூமி எங்கும் பிணக்காடை மாட்ட போகிறார். ஒன்று. ரெண்டாவது, அவர் சியோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்புகிறார். சியோனிலிருந்து சத்துருவாகிய பிசாசின் கூட்டத்தார், நடுவில் பிசாசு கூட்டத்தார் எங்கே இருக்காங்க, இங்கே வந்துட்டாங்க, கீழே பூமியில் வந்துட்டாங்க. இந்த சியோனிலிருந்து வல்லமையின் செங்கோலை அனுப்பி சியோனிலிருந்து சத்துருக்கள் மத்தியிலே சபையை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார் என்று சொல்லி நாம் முடிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை தான் வந்து அந்த இடத்துல நமக்கு தெளிவுபடுத்தி காட்டி இருக்கிறார் என்பதை வந்து நம்ம புரிந்து கொள்கிறவர்கள் இருக்கிறோம். எபிரேயர் 2:5 எபிரேயர் 2:5
இனிவரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, ஆம் பிரியமானவர்களே, இனிவரும் உலகத்தை குறித்து நாம் பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு இதை தூதர்களுக்கு கீழ்ப்படு அப்படின்னு இப்ப இருக்கிற உலகம் தூதர்களுக்கு கீழ்பட்டிருக்கிறது. இப்ப என்ன பண்றாரு, வானமண்டல பொல்லாதாவின் சேனையோடு நமக்கு போராட்டம் உண்டுன்னாரு அவர் காலத்துல. இப்ப வானமண்டல பொல்லாதாவின் சேனையை கீழே தள்ளி விட்டார். இப்ப ஆபீஸ்ல உங்களை கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க, அங்க எதுக்க முடியாது. நேரம் அதே ஃபோர்ஸில் வீட்டுக்கு வந்து என்ன ஆயிடுவீங்க, வீட்டுக்கு வந்து சம்சாரத்தை திட்டுவீங்க, குழந்தைங்களை அடிப்பீங்க. இதான் நம்ம பண்ணுவோம். அப்போ சாத்தானால் அங்கே ஜெயிக்க முடியவில்லை. அவன் நேரடியாக கீழே உளுந்தோன்னு என்ன பண்ணிட்டாரு, இங்கே உலக மகா யுத்தம் தோன்றியது என்பதைத்தான் பார்க்குறோம். அப்படின்னா முதல் உலக மகா யுத்த காலத்தில் சாத்தானை கீழே தள்ளிவிட்டார். இது நடந்த நிகழ்வாக இருக்கிறது. கீழே தள்ளப்பட்ட நிலைமையிலே சத்துருக்களாக பூமியிலே அவர்கள் அதிகமாக சத்ருவின் கூட்டமாக இருக்கிறது. யாருக்கு சத்ருவாக இருக்கான்னு பார்த்தோம்னா, தெரிந்தெடுக்கப்பட்ட சபை மக்களுக்கு சத்ருவக்களாக இருந்து தெரிந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு விரோதமாக அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சபை மக்களை விழுகச் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மெய்ச்சபை மக்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அதனால ஜாக்கிரதை உடையவர்களாக இருந்து நாம் செயல்படக்கூடிய மக்கள் கூட்டமாக நாம் இருக்க வேண்டுதா. அதனால தான் உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார்னாரு. அப்படின்னா எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே அவர்கள் வந்து செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும்ங்கிறத தான் அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கும்போது உலக சபைகள் இணைக்கப்படும் என்பதாக பார்க்குறோம். எல்லா சபைகளும் என்ன பண்ணிடுறாரு, ஒரு கொடையின் கீழே கொண்டு வருவார். இல்லை இருக்கலாம், தனித்தனியாக பிரிஞ்சு இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வந்து எடுத்துட்டோம்னா, அன்னைக்கு வந்து மரியாள் வணக்கம் தவறு என்று சீர்திருத்த சபைகள் வெளியே வந்தது. இன்றைக்கு மரியாள் வணக்கம் தவறு என்று பேசுவதை காணப்படவில்லை. இன்றைக்கு வந்து இந்த ஆவிக்குரிய சபைகள் எழுந்து விட்டது. ஆனால் இதே ஆவி கத்தோலிக்க சபையில் சென்று விட்டது. இது போயிடுச்சு. அன்றைக்கு வந்து 7ஆம் தூதன் இவர்தான் என்பதை யாரும் பேசவில்லை. இன்றைக்கு 7ஆம் தூதன் இவர்தான் என்று பேசும்போது எல்லாரும் அதை ஏற்றுக்கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை அமைந்து விட்டது. எல்லாம் ஒரே குடையின் கீழ் போகிறாங்க. 1874 அவர் வரவில்லை என்று பேசிக்கொண்ட காலம் போகி 1874 வந்துவிட்டார் போல இருக்கிறது என்று அன்றைக்கு பேசினவரும் இன்றைக்கு பேசுவதற்கு வாய்ப்புண்டு என்பதாக பகவி உபதேசங்கள் வந்து சபைகள் ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையாக காணப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மெய் திருச்சபை என்று அழைக்கப்படுகிற சபையார் வந்து துன்புறுத்தப்படுவார்கள் என்பதை தான் மற்ற 24:9-12 வரைக்கும் உள்ள வசனங்களை வந்து நம்ம பார்க்குறோம். உங்களை பகைப்பார்கள், உங்களை வந்து உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து படிக்கலாம். 24:9-12. அப்பொழுது உங்களை உபத்திரவங்களுக்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள். என் நாமத்து நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களால் பகைக்கப்படுவீர்கள். இதுக்கு முன்னாடி எல்லாம் கொஞ்சம் காலத்துல எல்லாம் காணாது, ஆனா பின்னாடி வந்து விட்டது என்பதாக பார்க்கிறோம். கொலை செய்வார்கள். அப்பொழுது அநேகர் இடர்கள் அடைந்து ஒருவரை காட்டிக் கொடுத்து ஒருவரை பகைப்பார்கள். அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். வானத்தின் அக்னி இறங்கத்தக்கதாக பெரிய பெரிய அடையாளங்களை செய்வார்கள். வானத்திலிருந்து அக்னி என்பது வானத்திலிருந்து வார்த்தைகள் இறங்கியதுங்கிறார். அப்படியாகவும் செய்வார் என்பதாக பார்க்கிறோம். காட்டி கொடுத்து ஒருவரை பகைப்பார்கள், அநேக கழுதை இறங்கி அநேகரை வஞ்சிப்பார்கள். அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தனிஞ்சு போகும். முடிவு பரியந்த நிலை நிற்பது கடைசி காலத்துக்குரிய சம்பவமாக அது காணப்படுகிறது. ஏன்னா அந்த காலத்தில் பவுலடியார் வந்து நாம் எல்லாரும் மருவமாகும்னாரு. அது அப்பயும் நடக்கணும்னு நினைச்சிட்டாரு. ஆனால் இக்காலத்திலும் ஏதாவது அது பொருத்தமாக அமைகிறது என்பதாக பார்க்கிறோம். அப்போ ராஜ்யம் இந்த சுவிசேஷம் பூமியும் சகல ஜாதியும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும்ட்டார். சகல ராஜ்யங்கள் அறிவிக்கப்பட்டு விட்டது, சகல ராஜ்யங்கள் கற்றுக்கொண்டது. ஆனால் சகல ராஜ்யங்கள் கற்றுக்கொண்டதான்னு பார்த்தோம்னா இல்லை என்பதும் பார்க்கலாம். அநேக இடங்களில் வந்து என்ன பண்ணால் சிலுவையை காட்டி இது என்னன்னு கேட்டு தெரிய மாட்டேங்குது. என்னோட சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். சில இடங்களுக்கெல்லாம் போகும்போது சிலுவையை காட்டி என்னன்னு தெரியல அவங்களுக்கு. ரயிலை காட்டி என்னன்னு கேட்டது தெரியல, ஏரோப்ளைன் காட்டி என்னன்னு கேட்டது தெரியல. அப்படி ரிமோட் நிறைய பேர் இருக்கிறாங்க என்பதாக நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம் பெருமானே. இப்போ இந்த சம்பவம் தான் என்ன பண்ணுறாரு, இந்த 3 சம்பவம் தொடங்கிய 3 நிகழ்வுகளாக அந்த இடத்துல காணப்படுகிறது, தொடரும் நிகழ்வுகளாக காணப்படுகிறது என்பதாக பார்க்குறோம். அதற்கு பின்பாக 3 நிகழ்வுகள் வந்து பேசுகிறார். அந்த மெய்த்திருச்சபை எடுபடல்ங்கிறார். 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 50-52 இந்த நிகழ்வு தான் என்ன பண்ணது, இறுதி நிகழ்வாக அந்த இடத்துல காணப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். 15:50-52
சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், ஆ, மாம்சமும் ரத்தமும் கடவுளுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாம்சம் ரத்தமும் கடவுள் ராஜ்யம் சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவி. இதோ ஒரு ரகசியத்தை அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. நாம் எல்லாரும் நித்திரை அடைப்பதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஆ, ஒரு நிமிஷத்திலே, ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இதுதான் அப்படின்னு மரித்தோர் உயிரோடு எந்திரிப்பார்கள், உயிரோடு இருக்க நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். இதுதான் கடைசி நிகழ்வாக இருக்கும் என்பதை என்ன பண்றாரு அந்த இடத்துல வந்து நமக்கு சொல்லுகிறார். எக்காலம் துணிக்கும், அப்போது மரித்தோர்கள் எந்திரிப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று பேசுவதாக பார்க்கிறோம். இதே நிகழ்வு தான் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 எழுதுகிறாரு. ஏனெனில் ஆண்டவர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்து முளைத்த முதலாளி எந்திரி பின்பு உயிரோடு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவர்களோடு கூட மேகங்களோடு ஆகாயத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் இருக்கும் போது, அப்போ அதுதான் என்ன பண்றோம், அது நம்ம பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? 1,42,000 அப்போ 2,000. ஏன்னா சாலமன் பலி கொடுக்கும் போது 22,000 ஆடு 1,20,000 ஆடுகளை பலியிட்டார். இது முதலாம் உயிர்த்தெழுதல். இதை பற்றி நம்ம தெளிவான விளக்கத்தை நாம் வந்து படிக்கலாம். இது இறுதி நிகழ்வாக காணப்படும். மரித்தோர்கள் எந்திரிக்கிறார்கள். அப்போது வந்து உயிரோடு இருக்கவர்களும் என்ன பண்றாங்க, மர்வமாக போகக்கூடியவர்கள் செல்க. இது மர்வமே கிடையாதுங்க. அவங்க வந்து உங்கள் மனம் புத்தினால் மறுரூபம் தான் சொல்லி இருக்கிறாரு. 2 பேர் வயலில் இருக்கிறாங்க, ஒருத்தன் ஏற்றுக்கொள்ளப்படுவன் கைவிடப்படுவான் இருக்குதே தவிர எடுத்துக்கொள்ளப்படுவான் இல்லை அப்படின்னு வந்து வாதிடுவது உண்டு என்பதாக பார்க்கிறோம். அவர்களுக்கு இந்த வாதத்திற்கு இந்த வசனம், இந்த தெசலோனிக்க வசனம் வாதத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்காது என்பது. எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ற வார்த்தை இந்த இடத்துல காணப்படும். அங்கே ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு தான் இருக்கு என்று சொன்னாலும் இங்கே என்ன பண்ணுறாரு, அங்கே வந்து அவங்களோடு சேர்ந்து மேலே போகிறாங்க என்பதாக பார்க்க. ஆகையால் இந்த வார்த்தையினால் நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள் என்று சொல்லி முடிப்பதாக பார்க்கிறோம். இந்த திருச்சபை மேற்சபை என்பது எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு இந்த பெயர் சபையும் உலகமும் அழியும் என்பதாக பார்க்கிறோம். அதான் வந்து அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாலும் தப்பி போவதில்லைங்கிறார். தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தம் அந்நாட்கள் குறைக்கப்படுங்கிறார். மத்திய 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் வந்து நம்ம படித்தோம் இல்லையா? மனுஷன் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியான மிகுந்த உபத்திரவம் உண்டாகுங்கிறார். வெளி 16-14 படித்தோம். வானத்திலே ஊற்றினான்கிறாரு. அப்படின்னா அதோடு 3ஆம் உலகமாக யுத்தம் முடிவு வருகிறது அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல பேசுகிறாரு. அடுத்தது 6வது சம்பவமாக நாம் பார்க்கும்போது, முதல் சம்பவம் சாத்தான் தள்ளப்படுதல், 2ஆவது சம்பவம் சபைகள் இணைதல், 3வது சம்பவம் மெய்த்திருச்சபை துன்புறுத்தப்படல், 4வது சம்பவம் மெய்த்திருச்சபை எடுபடல், 5வது சம்பவம் பெயர் சபையும் உலகமும் அழிதல், 6வது சம்பவம் சாத்தான் 1000 வருஷம் கட்டப்படுதல் என்பதாக அந்த இடத்துல வந்து பார்க்குறோம். அதை வெளி 22:3 பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய சர்ப்பத்தை அவர் பிடித்து அந்த 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் அழைக்கும் ஜனங்களை மோச போகாதபடிக்கு அதை பாதாளத்தில் தள்ளி அடித்து அதன் மேல் முத்திரை போட்டார் என்று சொல்லுகிறார். 1000 வருஷம் ஜனங்க மோசம் போகக்கூடாது. 1000 வருஷம் ஜனங்க மோசம் போகலைன்னா அவர் ஆட்சி ஆரம்பிச்சிட்டார் என்பது பொருள். அவர் 1000 வருஷம் ஜனம் மோசம் போயிட்டே இருந்தாங்கன்னா அவர் ஆட்சி ஆரம்பிக்கல என்பது பொருளாக அமைகிறது. அதற்கு பின்பு அது கொஞ்ச காலம் விடுதலையாக வேண்டும் போது அது இறுதி நிகழ்வாக 1000 வருட அரசியல் கட்சிக்கு பின்னாடி செயலுக்கு கொண்டு போற என்பதாக பார்க்கிறோம். 7வது நிகழ்வாக இயேசு கிறிஸ்துவும் மெய்த்திருச்சபையும் 1000 ஆண்டு ஆட்சி ஆரம்பிக்கிறார்கள் என்று 7வது சம்பவமாக சொல்கிறார். அன்றியும் 20 நாளில் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்கள் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. யாருக்கு? அந்த 1,40,000 அதுக்கு முன்னாடி படிக்கிறோம். இயேசு பற்றிய சாட்சி நிமித்தமும் கடவுளுடைய வசனத்து நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்படிய ஆத்துமாக்களையும் கமா போட்டார். அது 1,42,000 பார்க்கிறோம். மிருகத்தையாவது சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் அதன் முத்திரை தரித்து கொள்ளாமல் இருந்தவர்களையும் கண்டேன். அது 2,000 நம்ம எடுத்துக்கிறோம். இந்த வசனத்தை 2ஆக பிரிக்கிறோம். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடன் கூட 1000 வருஷம் ஆட்சி பண்ணார்கள். they lived and reigned for 1000 years என்று சொல்லுவதாக ஆங்கில வேதாமத்தில் சொல்லுவதாக பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இந்த 3 வருகையின் நிகழ்வுகள் எடுத்துக்கொண்டால் உலகம் அறிந்த நிகழ்வு 2 உலகமாக யுத்தங்கள், உலகம் எதிர்பார்க்கும் நிகழ்வு 3வது உலகமாக யுத்தம், உலகத்துக்கு அறிவுறுத்தப்படும் நிகழ்வும் போது அரசர்கள் வெட்டப்படலாம், தலைவர்கள் நசுக்கப்படலாம், உலகம் என்றும் பிணக்காடாக மாற்றப்படலாம். இந்த 3 நிகழ்வுகள் உலகத்தைக்கு அறிவுறுத்தப்படும் நிகழ்வாக காணப்படுகிறது. அதை தொடர்ந்து உலகமும் சபையும் அறியாத நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா தொடங்கிய நிகழ்வுகள் 3, இனி தொடர் நிகழ்வுகள் 3 என்று 2ஆக பிரிக்கிறோம். தொடங்கிய நிகழ்வுகள் சாத்தான் தள்ளப்படுதல், சபைகள் இணைந்து கொண்டிருத்தல், மெய்த்திருச்சபை துன்புறுத்தப்பட்டு வருதல், இதெல்லாம் தொடங்கிய நிகழ்வுகளாக காணப்படுகிறது.
இறுதி தொடர் நிகழ்வுகள் போது ஒன்றுக்குள்ள ஒன்று 3 சமம் ஒன்றாவே நடந்துடும். அதான் சொல்கிறாரு, மெய்ச்சபை எடுபடல், பெயர்ச்சபை உலகம் அழிதல், சாத்தான் 1000 வருஷம் கட்டப்படுதல், இது 3 புதிய இனிய நிகழ்வுன்னு 7வது நிகழ்வு இயேசு கிறிஸ்துவும் மெய்ச்சபையும் இந்த 1000 வருட ஆட்சி ஆரம்பிக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அது தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லைங்கும் போது அந்த தூதருக்கு கீழ்ப்படப்படாத உலகம் மெய்த்திருச்சபைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் கீழ்ப்பட்டு இருக்கும் என்பதைத்தான் அந்த இடத்துல பார்க்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இதுவரைக்குமாக நாம் இந்த வார்த்தைகளின் யதார்த்தத்தை நாம் கற்றுக்கொள்கிறதா இருக்கும். வருகை தாமதிக்கிறது, அது ஏன் தாமதிக்கிறது என்று பார்த்தோம். இது தீர்க்க தரிசனம் என்ன சொல்லுகிறது? தீர்க்க தரிசனம் என்றால் என்ன? அதற்கு பிறகாக 1ஆம் வருகையின் தீர்க்க தரிசனங்கள், 2ஆம் வருகையின் தீர்க்க தரிசனங்கள், 2ஆம் வருகையின் தீர்க்க தரிசனங்களில் இருவித நிகழ்வுகளில் பிறப்பில் இருவகை, பரமேதில் இருவகை. எனவே அவருடைய வருகையிலும் இருவகையாக இருக்க வேண்டும் என்பதை ஊர்ஜிதம் செய்து, அது நட்சத்திர வருகை, சூரியனுடைய வருகை என்று 2ஆக நாம் பிரித்து ஆய்வு செய்து, அது தூதரோடு வருதல், அது பசுத்தவான்கள் என்று வருதல் என்று நிறைவு செய்து, இரகசிய வருகைக்கும் பகிரங்க வருகைக்கும் உள்ள தொடர்புகளை நாம் மையப்படுத்தி தியானித்து 3 வித ஊர்ஜிதங்களிலும் 7 வித நிகழ்வுகளிலும் இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து இதிலே சந்தேகங்கள் இருக்குமாயின் சந்தேகங்களை குறித்து கொள்ளுங்கள். அத்திமரத்தை குறித்த சந்தேகங்கள் அதை குறித்து கொள்ளுங்கள். ஏற்கனவே சகோதரி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். இந்த மெய்ச்சபை எடுபட்டது என்பது இந்த திரள் கூட்டத்திற்கு தெரியும் அல்லவா, அது எப்படி தெரியும் என்ற கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அது உயிர்த்தெழுதல் பாடத்திலே 1ஆம் உயிர்த்தெழுக்குரிய காரியங்களை குறித்து நாம் தியானிக்கும் போது அதில் தெளிவு கிடைக்கும். பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கொண்டு இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.